மனதை திற அன்பு வருத்தம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அன்பு சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் செபிக்கிறோம், நடக்குதில்லையே. ஏன்? சிலர் தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்கின்ற வேண்டுதல் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வேறு வேறு கடவுளை நோக்கின ஓடுகின்றார்கள். சிலர் சாஸ்திரம் பார்க்கின்றார்கள், சிலர் சவுனம் பார்க்கின்றார்கள், நாள் சனி இல்லையோன்னு பார்க்கின்றார்கள், நூல் போடுகின்றார்கள். இப்படி எதையெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வேறு வேறு நம்பிக்கையில் தேடி ஓடுகின்றார்கள். இதனுடைய கடைசி நோக்கம் என்ன? நான் ஆசைப்படுவதை அடைய வேண்டும். நிம்மதி, சந்தோஷம், ஆசீர்வாதம். குறுக்கு வழியிலேயாவது போய் எடுப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை. கண்ணீர் தான். ஏன்? சில வழிகள் நாங்கள் யோசிக்கலாம். ஒழுங்காக நாங்கள் எங்களது கடமைகளை செய்கின்றோம், கோயிலுக்கு போகின்றோம், தசோபாகம் கொடுக்கின்றோம், செபிக்கின்றோம். ஆனால் இன்னும் கடவுள் கண் திறக்கவில்லை. எனது கணவனுடைய குடி இன்னும் மாறவில்லை, எனது மனைவியுடைய நோய் இன்னும் சரிவரவில்லை, என்னுடைய பிள்ளையினுடைய பிரச்சனை தீரவில்லை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏன் கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்னும் வரவில்லை? இரண்டு விடயங்களை நானே நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, கடவுளுடைய பக்கத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கின்றார். ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். உங்களோட வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் பசியோடு வருகின்றான். அவன் ஒரு பாத்திரம் வைத்திருக்கின்றான். உங்களிடம் உணவு கேட்கின்றான். இப்போ குசினியில போய் உணவு எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். அவனுடைய பாத்திரத்தில் அந்த உணவை கொட்டுவதற்கு போகும் பொழுது அந்த பாத்திரம் அசிங்கமான ஊத்தியா இருக்கின்றது. இப்போ இந்த உணவை அதுக்குள்ளே கொட்ட உங்களை விரும்பவில்லை. என்ன சொல்லுகின்றீர்கள்? அந்த பாத்திரத்தை கழுவுங்கள். பாத்திரம் என்னுடையதான், ஆனா உணவு என்னுடையதானே. அந்த பாத்திரத்தை கழுவினால் இதை நான் கொட்டுகின்றேன். இதே போல கடவுள் நான் கேட்கின்ற ஆசீர்வாதத்தை தர அவருடைய சித்தமானால் அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆனால் இந்த பாத்திரம் அழுக்காக இருக்கின்றதே, பரிசுத்தமாக இல்லையே, சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் திரும்ப திரும்ப சில பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறோமே. கடவுளுடைய காரியங்களை செய்கின்றோம், செபிக்கின்றோம், ஆலயங்களுக்கு செல்கின்றோம், கடமைகளை செய்கின்றோம். இருந்தாலும் சில பாவங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம். நாங்கள் யோசிக்கலாம், எல்லா பாவங்களையும் இந்த 1-2 தானே செய்கிறேன். அந்த 1-2 கூட அழுக்காக்கிவிடும். பரிசுத்தமாக இருங்கள், அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதம் படைத்து வரும். இது ஒன்று. என்ன ஒரு ரகசியம் இருக்கின்றது எங்களோட வாழ்க்கையிலே. ஒன்று, நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், பாவத்தை கைவிட வேண்டும். இரண்டாவது முக்கிய நோக்கம், அவர் சொல்வதை செய்ய வேண்டும். காணா ஒரு கல்யாணத்தில் என்ன நடந்தது? ரசம் தீர்ந்து விட்டது. அப்போ மாதா குசினிக்குள்ள போய் பார்க்கறாங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மகன்கிட்ட போய் சொல்லிட்டு கடைசியில் அந்த வேலைக்காரங்களுக்கு என்ன சொன்னாங்க? அவர் சொல்றதை செய்யுங்கப்பா, அவர் சொல்றதை செய்யுங்க. அவர் என்ன சொன்னார்? சாடியில உன நிரப்புங்க ஐயா, தண்ணி நிரப்பி முடிய அவர் ஆசை வச்சு செபிச்சு சொல்றார். கொண்டு போயிட்டு
கொடுங்க, அது வெறும் தண்ணியா இருக்கு. அங்கே குடிக்கும் பொழுதுதான் நல்ல ருசியான ரசமாக இருக்கின்றது. அவர் சொல்வதை செய்கின்றோமா? ராயப்பருடைய வாழ்க்கையில் நடந்தது தெரியும் தானே. இவர் ஒரு பொடியன், 30 வயசு இளைஞன். ஆனால் ராயப்பரை போல அனுபவசாலி மீன் பிடிக்கிறது இல்லையே. சின்ன வயசுல இருந்து மீன் பிடிக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவர். ஒரு ஆண்டவர் சொல்லுகின்றார், விடிய விடிய போட்ட ஆண்டவரே ஒன்றும் இல்லை, கடலும் அப்படி இருக்கின்றது, இருந்தாலும் நீங்க சொல்றபடினாலும் செய்யணும். என்ன நடந்தது? கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொன்னதை செய்யும் பொழுது அவருக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதம், அவரை சுற்றி இருக்கின்ற எல்லா மீன்பிடி வள்ளங்களும் நிரம்பி வழிகின்றது. அவ்வளவு மீன். அவர் சொல்வதை செய்ய வேண்டும். இரண்டாவது, முதலாவது என்னுடைய பரிசுத்தம் தான் தூய்மையா இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நான் தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் சொல்வதை செய்ய வேண்டும். நான் சொல்வதை அவர் செய்ய வேண்டும் எதிர்பார்த்தா அங்க ஆசீர்வாதம் தரா. நடக்கிறது தான். மக்கள் ஓடி ஓடி ஆலயமாக அலைகின்றார்கள். காரணம் தாங்கள் நினைச்சதை அடைய முடியவில்லையே. இது ரெண்டும் இல்லை. அவர் சொல்வதை, மத்தேயு 7:21 என்ன? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ண சேர்வதில்லை, மாறாக பிதாவின் சித்தப்படி அவருடைய வார்த்தையின்படி வாழ்வார்கள். இந்த ரெண்டையும் என்னுடைய வாழ்விலும் உங்களோட வாழ்விலும் எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோம் என்று தியானிச்சு பார்ப்போமா? இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் வல்லமை குறைவதற்கு முக்கியமான காரணம் இந்த நிலைமை குறைஞ்சிருக்கிறது தானே. அப்போ அதை நாங்கள் கூட்டுவோமா? அதன் பின்பு ஆண்டவரிடம் பாருங்கள், பரிசுத்தத்தை காப்பாற்றுவோம், அவர் சொல்வதை செய்வோம். மனித மட்டத்திலே கஷ்டம், இந்த இடத்துலதான் விசுவாசத்தை செய்து பார்ப்போமா? நீங்கள் ஆயத்தமா? நானும் ஆயத்தம், நீங்களும் ஆயத்தமா? அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முதலாவது எங்களை பரிசுத்தத்தை காப்பாற்றுவோம். மனம் திரும்புவோம். பாவங்களை, பாவமான சிந்தனையை, பாவமான சூழல்களை சாத்தானோட கலந்துட்டு ஆடுவதல்ல, அவனை விரட்டி அடிச்சிடணும். சாத்தானை அப்பால் போவோம். அந்த சூழல்களை எல்லாம் நாங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். அந்த சூழல்களையும் தப்பி ஓட வேண்டும். இரண்டாவது, அந்த சூழல்கள் எங்களை அகப்படுத்தி விடும். பாவத்தை சூழல்களை வெறுக்க வேண்டும். பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். ரத்தம் சிந்தும் அளவுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே பாவத்துக்கு எதிராக. மற்ற விஷயங்களுக்கு பகலா கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். அப்போ காசுக்கு, புகழுக்கு, படிப்புக்கு. பாவத்தை எதிர்ப்பதற்கு இப்படி கஷ்டப்படலையே நாங்கள். அவரோட ஆழமாக உறவை ஏற்படுத்தி அவர் சொல்றதை செய்ய ஆயத்தமாகுவோமா? அப்படி செய்து பாருங்கள், அவருடைய ஆசீர்வாதம் வருகின்றதா இல்லையா என்று பாருங்கள், சோதிச்சு பாருங்கள். என் அன்பு சகோதரர்களே, இதுதான் ரகசியம். அவர் நீங்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் கிடைக்க வேண்டுமா இருந்தால் இந்த ரெண்டையும் செய்வோம். ஒன்று பரிசுத்தத்தை காப்பாற்ற வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவர் சொல்வதை செய்ய வேண்டும். ஒரு நாள் சமைப்போமா? ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையினுடைய தேவை, என்னுடைய மனைவியினுடைய தேவை, என்னுடைய கணவனுடைய பிரச்சனை, கடன் தொல்லைகள், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். சில மாற்ற முடியாத நோய்கள், இவைகள் கூட நீர் மாற்றவல்ல. உம்மால் ஆகாத ஒன்றுமில்லை. வெறும் தண்ணீரை ரசமாக மாற்ற முடியுமா இருந்தால், திவ்ய பூச பலியிலே வெறும் ரசத்தையும் அப்பத்தையும் சரீரமாகவும் ரத்தமாக மாற்ற முடியுமா இருந்தால், நீர் இதை செய்ய முடியாது. முடியும். நீ செய்வதற்கு இடம் கொடுக்கின்ற மக்களாக இந்த நேரம் மாற்றம், விசுவாசத்தை கொடுக்கும். அதன் மூலமாக அற்புதங்கள் செய்ய, அதிசயங்கள் செய்ய நீ செய்வதற்கு சூழல் ஏற்படுத்திக் கொட மாட்டவரே. இடம் கொடுக்கின்ற உள்ளத்தை கொட மாட்டவரே. பரிசுத்தத்தை காப்பாற்ற இன்றிலிருந்து தீர்மானம் எடுப்போம். நான் பாவத்தை நிறுத்தப் போகின்றேன். பாவத்தை நிறுத்துவது மட்டுமல்ல, பாவத்தினுடைய சூழலை நிறுத்தப் போகின்றேன். எனது சிந்தனை, சொல், செயல், சிந்தனைக்குள்ளதான் சாத்தான் வருகின்றான். அது கடைசியாக கருவிட்டு பாவத்தை ஈன்றெடுக்கின்றது. ஆக என்னுடைய எண்ணத்தை
மெட்டமையா மனம் திரும்புங்கள். எண்ணத்தை நான் பரிசுத்தப்படுத்த போறேன். ஒவ்வொரு கனவு உரைச்சு பார்க்க போறேன். என்னுடைய சிந்தனை சரியா? யாருக்குமே தெரியாது. மனசுக்குள்ள நான் சிந்திக்கிறது சரியா? யாரையும் ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. அவர் என்னுடைய உள்ளாழத்தின் ஆசைகளை நான் நினைக்கிறதுக்கு மேலாக எனக்கு செய்வதற்கு ஆசையோடு இருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு உதவி செய்வோமா? அவர் என்னை, எனது கணவனை, எனது மனைவியை, எனது பிள்ளைகளை, பெற்றோரை, சகோதரர்களை, எனது உறவினர்களை, எனது காரியாலயத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைப்பார். இந்த ரெண்டையும் செய்வோம். பரிசுத்தத்தை, பாவத்தை கைவிட்டு பரிசுத்தத்தை காப்பாற்றுவோம். அவர் சொல்வதை செய்வதற்கு ஆயத்தமாகும். அப்பா, இதை செய்வதற்கு ஒரு வல்லமையை தாரும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கு ஆசையோடு இருக்கின்றேன். உமது மகனாக மகளாக வாழ எனக்கு வந்தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். நன்றி சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். நீங்களும் எங்களுக்காக செவியுங்கள், நாங்களும் உங்களுக்காக செவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.